நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவ எப்படி வந்து இப்படின்னா, நம்ம வந்து பேசுறது பிரியா கிட்ட அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ நெனச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஜானகி இப்போ ஒரு பிளான போட்டு நம்ம கார்த்திக்கும், பிரியாவுக்கும் வந்து இப்படின்னா யாருக்குமே தெரியாம இந்த ஒரு கல்யாணத்த முடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் பைரவி என்ன நெனச்சுட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா. அதுக்கப்புறம் நம்மளோட சாம்ராஜ்யம் தான் எல்லாமே. நம்ம நெனைக்கிறது தான் நடக்கும். இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டிடுவோம் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம கார்த்திகையும் அதே மாதிரி ஜானகியும் வந்து இப்படின்னா நல்லா வந்து உசுப்பேத்தி விட்டுருந்தாங்க. ஏற்கனவே நம்ம இலக்கியம் மேல செம்ம கோவத்துல இருக்க ஜானகி இருந்துட்டு, அஞ்சலி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து, அவள எப்படியாச்சும் இங்க தங்க வச்சுட்டா, அதாவது கார்த்திக் கூட மறுபடியும் சேர்த்து வச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க யாருக்குமே தெரியாம ஒரு மிகப்பெரிய பிளான பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல பிரியாவுக்கு அதாவது பிரியாவ திட்டுறதுக்காக தான் கார்த்திக் கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கி பிரியாவுக்கு ஃபோன் பண்றாங்க. இது என்ன அன்னோன் நம்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் நீ எல்லாம் உண்மையிலேயே மனுஷி தானம்மா. ஏற்கனவே கார்த்திக் இருந்துட்டு இப்படி வந்து ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். இப்போ கௌதமும் இலக்கியாவும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்படி அவனோட வாழ்க்கையில விளையாடி இருக்கியே அது உனக்கே நல்லா இருக்கா? அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அது மட்டும் இல்லாம இலக்கியா வந்து இப்ப என்ன இந்த குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு பார்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவ பத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே நம்ம பிரியா கிட்ட வந்து இப்ப என்ன சொல்றாங்க. அந்த ஒரு நேரத்துல வந்து இப்ப என்ன பிரியா இருந்துட்டு இங்க பாருங்க ஆன்ட்டி நீங்க வந்து இப்ப என்ன பேசுறது ரொம்ப தப்பு. இலக்கியா இலக்கியா நீ வந்து அதாவது இலக்கியா அக்கா வந்து இப்ப என்ன இது எதையுமே என்கிட்ட சொல்லல. எல்லாத்தையுமே சொன்னது கௌதம் அண்ணன் தான். அது மட்டும் இல்லாம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவரு என்கிட்ட வந்து பேசினாரு. இந்த மாரி என்னோட தம்பி வந்து ரொம்ப குடிச்சு, குடிச்சு அதாவது அவன் ரொம்ப சாகுற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கான். தற்கொலை கூட பண்றதுக்கு முயற்சி பண்ணான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த மாரி நடிக்கணும். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா திருத்துறதுக்காக தான். நீங்க 2 பேரும் குளோஸா இருக்கிறத பார்த்து அஞ்சலி பொசசிவ் ஆகி கடைசியில திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சாங்க. ஆனா நீங்க இலக்கியா அக்காவ இதுல இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னா, இலக்கியா அக்காவுக்கு இந்த விஷயமே அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புரிய வச்சாங்க. இப்போ அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பைரவி தான் டபுள் கேம் ஆடுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம இவங்க ஜானகி இருந்துட்டு பிரியா கிட்ட கேட்கறாங்க. "இங்க பாரும்மா பிரியா, நான் கேட்கிறேனேன்னு சொல்லிட்டு வந்து தப்பா எடுத்துக்காத. அஞ்சலி எந்த காலத்திலுமே திருந்தவே மாட்டா. ஒருவேள அவ சப்போஸ் திருந்தாம இருக்கா அப்படின்னாலும் சரி, இல்ல நீ இந்த கொஞ்ச நாள் என் பையன் கார்த்திக் கூட பழகிட்டு இருந்தல்ல, அப்போ என் கார்த்திக்கோட ஒரு அந்த கேரக்டர் இது எல்லாமே உனக்கு புடிச்சிருந்ததா? ஒருவேள வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல வந்து பேசினா, நீ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்க கல்யாணம் பண்ணிப்பியா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிரியா இருந்துட்டு, உண்மையிலேயே சொல்றேன், உங்க பையன் மாரி வேற யாருமே வர முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லவரு. அவர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்டயும், பிரியா கிட்டயும் பேசி, தனியா போயிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க. அதே மாரி தான் இப்ப அவங்களும் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, அப்படியே கல்யாண மாலை, கழுத்துல தாலி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அத பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.